शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर पालय माम्. மகாசங்கரா மேட்ரிமோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமணப்பதிவு இணையதளம். இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது. பதிவு செய்யுங்கள், பிறகென்ன கெட்டிமேளம்தான். உங்களுடன் நாங்கள், உங்களுக்காகவே நாங்கள். விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் காஞ்சிவாசாய வித்மஹே சாந்தரூபாய திமஹி தனச்சந்திரசேகரேந்திர பிரச்சோதியாத். எல்லாருக்கும் நமஸ்காரம். தேனவாக்கமும் மகாபரிவாளும் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா, நான் கடைசியாக சொல்லும்போது சொன்னேன், இதற்கு நிகழ்வில் ஆத்மார்த்தம்னு ஒன்று இருக்கு, லௌகீகம்னு ஒன்று இருக்குன்னு. இதுக்கு ஒரே ஒரு சின்ன உதாரணம் சொன்னால் ஈஸியாக புரிஞ்சிடும் உங்களுக்கு. பேரரசர் அக்பர் சக்கரவர்த்தி, இஸ்லாமிய ராஜா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அக்பர் அப்படிங்கிறவர் ஒரு இஸ்லாமிய ராஜாவாக இருந்தாலுமே அவருக்கு இசையில பெரிய நாட்டம் உண்டு, சங்கீதம் கேட்கறதுல ஒரு நாட்டம் உண்டு. அவருடைய அரசவையில பெரிய இசைக்கலைஞர் தான்சேன், இந்துஸ்தானி இசைக்கலைஞர். அவரோட கச்சேரி ரொம்ப பிடிக்கும். யாருக்கு? அக்பருக்கு. என்ன பண்ணுவார் அப்படின்னா, எப்பப்பெல்லாம் அவருக்கு கொஞ்சம் இந்த கச்சேரி கேட்கணும்னு இருக்கோ, கொஞ்சம் மனசு ஒரு மாதிரி இருக்கோ, அவரை கூப்பிட்டு, தான்சேன் உன் கச்சேரி கேட்கணும் போல இருக்கு அப்படின்னு. தான்சேன் அழகா பண்ணுவார். ஒரு நாளைக்கு அக்பர் கேட்பாரான் தான்சேன் கிட்ட, தான்சேன் உன்னோட கச்சேரியே இவ்வளவு பிரமாதமா இருக்குன்னா உன்னுடைய குருநாத கச்சேரி இப்படி இருக்கும் அப்படிங்கிறார். உன்னுடைய குருநாதர் கச்சேரி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கிறேன். நான் நல்லா இருக்கும், அவர் தான் எனக்கு கற்றுக் கொடுத்தார் அப்படிங்கிறார். நான் அவரோட கச்சேரி கேட்கணும் ஒரு தடவை, ஒரு அரசவைக்கு வர சொல்லும்பார். ராஜா அவர் அரசவைக்கெல்லாம் வரமாட்டார். நல்ல கவனிங்க, இதுதான் ஆத்மார்த்தம்ங்கிறது. அரசவைக்கு வரமாட்டார். அவர் பிருந்தாவனத்துல கிருஷ்ணன் அங்க பாடிட்டு இருப்பார். அங்கதான் அவருடைய கச்சேரிகள் நடக்கும் அப்படின்னு. சரி பரவாயில்ல, நாம போவோம் அந்த இடத்துக்கு. அக்பருடைய அந்த அந்த ஒரு விஷயத்துல அவருடைய குணத்தை பாருங்க, பிடிச்சி அவர் எழுதிட்டு வா இங்க வந்து பாட்டோம் அப்படின்னு சொல்ல, நாம அங்க போவோம், அந்த பாட்டை கேட்கணும், அவரோட கச்சேரி கேட்கணும். அப்ப சொல்லுவ, நீங்க ராஜாவா போனீங்கன்னா இங்க கச்சேரி கேட்க முடியாது, அதனால நீங்க மாறு வேஷத்துல வரணும். மாறு வேஷத்துல பாரு. அவருடைய குருநாதரோட கச்சேரியை கேட்கிறார். அக்பர் தன்னை மெய் மறக்கிறார். அப்ப கேட்கிறாரா யார்கிட்ட, இவர்கிட்ட, தான்சேன், எப்படி தான்சேன் இவ்வளவு பிரமாதமா அவரோட கச்சேரி இருக்குன்னு சொன்னு அவர் சொல்லுவாராம், அவர் என்னோட குருநாதர் பாடுறது கிருஷ்ணனுக்காக, நான் பாடுறது உங்களுக்காக. இறைவனுக்காக பாடுகிற போது, தெய்வத்திற்காக பாடுகிற போது, ஒரு மகானுடைய சன்னதியில பாடுகிற போது பகவான் சந்தோஷப்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் கச்சேரி நடக்கும். ஒரு சபாவில் கச்சேரி நடக்கிறதுனா அங்க இருக்கிற ஆடியன்ஸ் அத்தனை பேரையும் திருப்தி பண்ணணும். அது லௌகீகம். என்ன அக்பரோடதுல இந்த பண்டிட் ரவிசங்கர் சொன்னோட ஞாபகம் வந்தது. அதுபோல இன்னைக்கு ரவிசங்கர் மகாபிரிவளுக்காக வாசிக்கிறாருங்கிறதுனால ஒருத்தருங்கிறது அவர் நினைக்கல, பெரியவா தெய்வத்திற்காக நான் இன்னைக்கு பாடுறேன் இன்னைக்கு அப்படின்னு சந்தோஷப்பட்டாராம். அவரை பிரசாதம் கொடுத்து அவர் நினைச்சார். இப்ப நிறைய இசைக்கலைஞர்கள் பெரியவாள்கிட்ட நிறைய இதெல்லாம் உண்டு. இந்த இதுல பெரியவா தேனாம்பாக்கத்தில் இருக்கிற போது கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு பக்தர், பெரியவாளுடைய பக்தர், அவர் தன்னோட ஒரு 2-3 நண்பர்களை கூட்டிட்டு ஒரு தடவை தேனம்பகத்துக்கு வர. இந்த வந்த நண்பர்கள்ல ஒருத்தர்
திருவானைக்காவல்ல அகிலாண்டேஸ்வரிக்கு அஷ்டோத்திர தங்க காசு மாலை சமர்ப்பிக்க போறேன். அது தயார் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். அங்க சமர்ப்பிக்கிறதுக்கு முன்னாடி பெரியவாட்ட காமிச்சு பெரியவாட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கணும். அவரும் பெரியவா டிவோட்டி, அதுக்காக கொண்டு வந்திருக்கேன். மகாபிரிவாட்ட அந்த அஷ்டோத்திர தங்க காசு மாலையை சமர்ப்பிக்கிறேன். பெரியவா, இது போல அகிலாண்டேஸ்வரிக்கு சமர்ப்பிக்க போறோம், அந்த காசு மாலையை நீங்க ஒரு தடவை ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னு கொடுக்குறாரு. பெரியவா அதை பார்த்துட்டு அதை எடுத்து தன்னோட சிரசு மேல வச்சுட்டு ஒரு ஜபத்தை பண்ணி பெரியவா கொடுக்குறாரு. அது எவ்வளவு ஒரு பெரியவாருடைய பக்தியை பாருங்க. இந்த அம்பாள் கழுத்த அலங்கரிக்க போற அந்த மாலையை தன்னோட சிரசு மேல அப்படி வச்சுட்டு பெரியவா எடுத்து கொடுக்குறாரு. அவருக்கு சந்தோஷமான சந்தோஷம். இதை சார்த்த போகிற பக்தருக்கு சந்தோஷமான சந்தோஷம். அவர் ரொம்ப பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணி பெரியவா பிரசாதம் கொடுக்கிற போது பெரியவா கேட்பாராம், நல்ல காரியம் நீ பண்றது அப்படின்பார். மேலே பாருங்க, ஒரு கோவிலுக்கு நீங்க படிக்கிறோம், தங்க காசு மாலை கொடுக்குற, இதுல ஒரு கிரீடம் கொடுக்குற, தங்கத்துல ஒரு ஒட்டியானம் பண்ணி கொடுக்குற, நிறைய படிக்கிறோம். வெள்ளி வேல் சாத்தன அப்படிலாம் நம்ம படிக்கிறோம். அது எல்லாமே ஒரு பிரார்த்தனையை முன்னிறுத்தி செய்யக்கூடியவை. அது நம்ம இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஒரு பிரார்த்தனை இருக்கலாம், ஏதானு ஒண்ணு நிறைவேறின பிறகு நான் இப்படி சமர்ப்பிக்கிறேன், நான் இது போல பண்றேன் அப்படின்னு சுவாமி கிட்ட நம்ம வேண்டின்னு இருக்கலாம். அதான் நிறைவேற்றுகிறோம். அந்த மனசு பாருங்க, சுவாமிக்கு செய்யணும் அப்படிங்கிற மனசு. இன்னைக்கு நமக்கு எவ்வளவு செல்வம், எவ்வளவு செல்வ வளம் இருந்தாலுமே, நம்மளோட உழைப்பு இருந்தாலுமே, நம்மளோட முயற்சிகள் இருந்தாலுமே, எது இருந்தாலுமே கடவுளுடைய அனுகிரகம் இல்லாமல் நம்மால ஒண்ணும் பண்ண முடியாது. பகவானோட அனுகிரகம் அவசியம் நமக்கு வேணும். நம்ம கூட நம்மளை பெத்தெடுத்த அப்பா அம்மாவோட புண்ணியம் நான் அப்படி இருக்கேன்னு நம்ம சொல்கிற போது எவ்வளவு சந்தோஷம் இருக்கும். நிச்சயமா அப்பா அம்மா புண்ணியமே நமக்கு வருகிற போது கடவுளுடைய அனுகிரகம்ங்கிறது இல்லாம நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த அனுகிரகம் இல்லாம நம்மால ஒரு துரும்ப அசைக்க முடியாது. நம்மால ஒரு பணத்தை ஒருத்தர்கிட்ட கொடுக்க முடியாது. நம்மால ஒருத்தர்கிட்ட இருந்து ஒரு பணத்தை வாங்க முடியாது. ஒரு சொத்தை வாங்க முடியாது. கார் வாங்க முடியாது. வீடு வாங்க முடியாது. பகவானுடைய அனுகிரகம் அவசியம் வேணும். பெரியவா அவரை ரொம்ப நல்லது அப்படிங்கிற என்ன காரணம், பகவானுடைய அனுகிரகம் கிடைச்சு ஒரு தங்க காசு மாலை கொடுக்கணும்னு நினைச்சு அதை செஞ்சு கொண்டு வந்து காமிக்கிற. இதன் தொடர்ச்சியை அடுத்த நிகழ்வில் காணலாம். நன்றி, வணக்கம்.